Hello everyone, welcome back to Varna Race. நம்ம இந்த டைஸில் உருட்டலாமா அப்படின்ற ஒரு வீடியோ, அதாவது டைஸ் உருட்டலாமா அப்படின்றது தான். ஸோ அதை வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அந்த பார்ட் 1 அந்த வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, அதுல இருந்து வந்து நமக்கு கவர் ஆகியிருந்திருக்கும். பட் இந்த வீடியோவில் என்னன்னா அதை விட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு வேளை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம வந்து டாப் டு பாட்டம் ஸ்கிராச்ல இருந்து ஹை லெவல் வர நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுலேயும் நமக்கு வந்து பார்டரில் அதாவது மிஸ் பண்ணுறவங்க பாயிண்ட் 1 மிஸ் பண்ணுறவங்க தான் நிறைய ஏராளமாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்கும் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த பார்ட் 2 வீடியோ, இந்த வீடியோவில் நம்ம வந்து டைஸ் 2 அப்படின்ற கான்செப்ட் கீழே அந்த மிச்சர் கூடிய கண்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் 1 2 இது 3 4 5 வச்சுக்கலாம். 5 and இது 6. ஸோ இது எப்படி பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம 2 ஆஃபாக பிரிச்சுக்கலாம். அதாவது இதை 2 ஆஃபாக பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற 1 and 4 வந்து ஒரு பேர் ஆகவும், இங்க இருக்கிற 1 4 ஒரு பேர் ஆகவும், அடுத்து இருக்கிற 2 and 5 இது ஒரு பேர் ஆகவும், இங்க இருக்கக்கூடிய 3 6 இது ஒரு பேர் ஆகும். ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். எப்படி இருக்கும்? 1 and 4 ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். 2 and 5 இது ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். அதே மாதிரி 3 and 6 இது ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். இது எல்லாமே ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும் அப்படின்றதான். இந்த மாதிரி ஒரு டைய பிரிச்சு வச்சிருந்தாங்க, ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டிருப்பாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டையை ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இது 1 5 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஒன்றும் இல்லை, நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா இப்படி இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு டையாக கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ அது சிம்பிளாக இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ரைட்? சி, ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 3 6 2. இதில் ஆப்ஷன் டி பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி 5 1 6. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் இதுதான் 1 and 4 ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும், 2 and 5 ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும், 3 and 6 வந்து ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஒரு டையில் ஆப்போசிட் ஃபேஸஸ். இப்போ நமக்கு இந்த டை எடுத்துக்கலாம். இதில் ஒரு டைஸ் தானே வரைஞ்சிருக்கேன். இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் ஃபேஸ் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 6 ஃபேஸ்ல நமக்கு 3 ஃபேஸ் தான் நமக்கு விசிபிளா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஃபேஸ் வந்து நமக்கு விசிபிளா இருக்காது, அது ஹிடனா இருக்கும். இப்போ இதை டாப் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் 1 அப்படின்னா இதோடைய பாட்டம் ஃபேஸ் வந்து நமக்கு விசிபிளா இருக்குமானா இருக்காது. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது நமக்கு விசிபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடியது நமக்கு விசிபிளா இருக்காது. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது நமக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னா இந்த பேக்ல இருக்கக்கூடியது நமக்கு விசிபிளா இருக்காது. ஸோ 1 நமக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னா 4 விசிபிளா இருக்கக்கூடாது. ஏன்னா 1 டாப்ல இருக்குன்னா 4 வந்து பாட்டம்ல தான் இருக்கணும். 1 4 நமக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 4 ஆப்போசிட்ல இல்ல, 1 அட்ஜசன்ட் ஃபேஸ்ல 4 இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டை ஃபார்ம் ஆகாது, அது தப்பு. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், 1 and 4 ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கணும் அப்படின்றது. இங்க என்ன இருக்கு, 1 and 4 வந்து அட்ஜசன்ட் ஃபேஸஸ்ல இருக்கு, அப்ப அது தப்பு. இதுல பாருங்க, இதுல 6 இருக்கு, 3 இல்ல, ஓகே. 2 இருக்கு, 5 இல்ல, இது ஓகே. 1 இருக்கு, 1 இல்ல, 4 தான் இருக்கு, ஓகே. அப்ப இந்த டை வந்து ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். சியை செக் பண்ணி பாருங்க. 6 இருக்கு, 2 இருக்கு, 6 and 3 ரெண்டுமே இருக்கு. 6 இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்ப இது ஃபார்ம் ஆகாது, இது தப்பு. ஆப்ஷன் டியை செக் பண்ணி பாருங்க. 1 இருக்கு, 4 இல்ல, ஓகே. 2 இருக்கு, 5 இல்ல, இதுவும் ஓகே. 3 இருக்கு, 3 இல்ல, 6 இருக்கு. அப்போ நமக்கு ஆப்ஷன் டியும் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? பி அண்ட் டி. அப்போ ஆப்ஷன்ஸ்ல கீழே கொடுத்துருப்பாங்க, போத் பி அண்ட் டி ஃபாலோ அப்படின்றத ஆன்சரா தரணும். அவ்வளவுதான். ஓகே, இது கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த டைப் போயிடலாம். ஸோ அடுத்தது இது வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற கொஸ்டின் தான்.
லிசன் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் நம்ம இனிஷியலாக ட்ரா பண்ணியிருக்கிறதுல இது எழுதிக்கலாம். ஏ பி சி, இது டி அண்ட் இ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, 4. மொத்தம் நமக்கு 5 ஃபேஸ் ஆச்சு. அப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டைஸ்ல வந்து எத்தனை ஃபேஸ் இருக்கும்? மொத்தமா 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸ்ல இங்க 5 ஃபேஸ் இருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ், அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணிருக்காங்க? டயாகனலி கட் பண்ணிருக்காங்க. டயாகனலி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு டயாகனல் இது என்ன இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் தானே. இந்த ஒரு ஃபேஸை எடுத்து வந்து இப்படி இதோட வந்து அட்டாச் பண்ணி ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுல வந்து என்ன, இதுல வந்து டாலர்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு ஹேஷ்டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல அட் இருக்கு. இதுல வந்து என்ன வச்சுக்கலாம்? இதுல வந்து ஒரு காப்பிரைட் வச்சுக்கலாமா? இதுல காப்பிரைட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அட்டையும் காப்பிரைட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கும்? நமக்கு ஏ அண்ட் சி இது ரெண்டும் ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். ஏ அண்ட் சி ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். அதே மாதிரி டி அண்ட் இ இது ரெண்டும் ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். டி அண்ட் இ இது ரெண்டும் ஆப்போசிட் ஃபேஸஸா இருக்கும். ஸோ முடிஞ்சிச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? பி. பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? பி பேஸ்ல இருக்கு அப்படின்னா டாப்ல வந்து யார் வருவா? இந்த ஃபேஸ் வரும். இந்த ஃபேஸ் தான் டாப்ல வரும். அதாவது இந்த 4 ட்ரையாங்கிளும் சேர்ந்து, அதாவது இப்போ ரைட் எடுத்தோம்னா ரைட் சைட்ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் இப்படி க்ளோஸ் ஆகுமா? ரைட் சைட்ல இருந்து ட்ரையாங்கிள் இப்படி க்ளோஸ் ஆகுமா? லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் இப்படி க்ளோஸ் ஆகுமா? லெஃப்ட் சைட்ல இருந்து ட்ரையாங்கிள் இப்படி க்ளோஸ் ஆகுமா? அதே மாதிரி மேல டாப்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இப்படி க்ளோஸ் ஆகுமா வந்து? அதே மாதிரி பாட்டம்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து இப்படி க்ளோஸ் ஆகுமா? இப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆயிரும்? இது ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆயிருமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதோடைய சிம்பிள்ஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதுல இருந்து ஆரம்பிக்கும். டாலர் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது அட்டு, இது ஹேஷ்டேக், இது காப்பிரைட், இந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். முடிஞ்சிச்சா? இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ பியோட ஆப்போசிட் ஃபேஸ்ல இது இருக்கும். பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பவுண்டரி அனலைசிஸ் பண்ணணும். அதோடைய பவுண்டரி அனலைசிஸ் பண்ணணும். இது மஸ்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது டைப்ஸ்ல எதுலையுமே பவுண்டரி செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்கா அப்படின்றத மட்டும், ஆப்போசிட் ஃபேஸஸ் கரெக்டா இருக்கா, இல்ல ஆப்போசிட் ஃபேஸா இருக்க வேண்டியது அட்ஜசன்ட் ஃபேஸ்ல இருக்குன்னா அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் பார்த்திருப்போம். பட் இந்த மாதிரி டைப்ஸ் வந்ததுன்னா இதுல பவுண்டரி அனலைசிஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஏ இருக்கா, இந்த ஏயோடைய பார்டர்ல தான் யார் இருக்கா? டாலர் அப்படின்றது இருக்கு. அப்ப அதை க்ளோஸ் பண்ணும்போதும் இந்த டாலர் வந்து ஏயோடைய பவுண்டரியில தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏயோடைய பவுண்டரியில டாலர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க இ இருக்குன்னா ஈயோடைய இந்த பவுண்டரியில தான் அட்டு இருக்கணும். அது வேற எங்கேயாச்சும் மாறி இருந்துச்சுன்னா அப்படி ஃபார்ம் ஆகாது, அது தப்புன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப இன்னும் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ரைட். வேக்கம் போர்டை ட்ரா பண்றது மக்களே கொஞ்சம் கோணையாக தான் வரைஞ்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டென்ட்ல பிசுறு இருக்காது, பக்கவா இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் பெருசா அவைலபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல. சரி, இதை பார்க்கலாம். 1 2 இது 3 4 5. இதை வந்து ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணலாம்? இது ஒரு ப்ராடக்ட், இதை வந்து ஒரு சர்க்கிள், இதை வந்து ஒரு ஹேஷ்டாக் வச்சுக்கலாம், இதை வந்து ஒரு ஸ்கொயர் வச்சுக்கலாம், அங்கே சர்க்கிள் போட்டு அங்கே ஸ்கொயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்து வச்சுக்கேன். 5 3 6. ஓகே, 6ன்றது வராது. 5 4 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து 4 3 2. அப்புறம் இங்கே அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு பவுண்டரி அனலைஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான் மேட்ரு இதில். ஸோ அது பண்ணுறதுக்காக இதில் வந்து நான் ஒரு
ஃபுல் டைஸாக வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே டன். ஸோ இதில் இங்கே உள்ள ஃபர்தராக ட்ரா பண்ணும். இப்போ நமக்கு எதெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்குன்றது நல்லா தெரியும். எதெல்லாம் இருக்கும் 2 and 4 ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கணும். அதே மாதிரி 1 and 3 ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கணும். ஸோ 1 and 3 ஷுட் பி ஆப்போசிட் ஃபேஸஸ். அதே மாதிரி 2 and 4 ஷுட் பி இன் ஆப்போசிட் ஃபேஸஸ். 5 உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? இந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கக்கூடியது இருக்கும். பட் டயகனலே இங்கே கட் ஆயிருக்கு அப்படின்றனால அதில் 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து இங்கே ப்ராடக்ட், இங்கே சர்க்கிள், இங்கே ஹேஷ்டேக் இருக்கும், இந்த இடத்துல ஸ்கொயர் அப்படின்றது இருந்திருக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரா பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க வருதா இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஓ இங்கே வந்து ஹேஷ்டேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் சிம்பிள் பார்த்தோம்ல, அது இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இங்கே இன்னொன்று ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 6 இதில் பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன், இதில் ஸ்கொயர் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே சர்க்கிள், இங்கே ஹேஷ்டேக் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள் எதெல்லாம் ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு. 4 ஆப்ஷன் எது ஃபாலோ ஆகும்னு பார்ப்போம். இப்போ 1 இருக்கணும், R 3 இருக்கணும். இங்கே 3 இருக்குது, ஓகே தான். 2 இருக்கணும், R 4 இருக்கணும், அதுவும் ஓகே தான். 5 இருக்கணும், R இந்த சிம்பிள்ஸ் இருக்கணும், 2ல் 1. இங்கே 5 இருக்குது. ஸோ இது கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 வந்து ஃபாலோ ஆகும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். 2 இருக்கணும், R 4 இருக்கணும். பட் இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது, அப்போ இது ஃபாலோ ஆகாது, தப்பு. அடுத்தது இதில் செக் பண்ணி பாருங்கள். 4 or 2 இருக்கணும், இங்கே 4 தான் இருக்குது. 3 or 1 இருக்கணும், 3 தான் இருக்குது. 5 or சிம்பிள்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்குது, அது வர ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? பவுண்டரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். பவுண்டரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அதுக்கு இதில் பார்த்தோம்னா 3 உடைய பவுண்டரியில் என்ன வரணும்? சர்க்கிள் இருக்கணும். 3 உடைய பவுண்டரியில் சர்க்கிள் இருக்கணும். நமக்கு இங்கே 3 இருக்கா? 3 உடைய பவுண்டரியில் என்ன வருது? சர்க்கிள் தான் இருக்குது, ஓகே பக்கா. அடுத்தது 4 உடைய பவுண்டரியில் இங்கே என்ன இருக்குது? ஹேஷ்டேக் இருக்குது. அப்போ இங்கே 4 உடைய பவுண்டரியில் ஹேஷ்டேக் இருக்கா? அவ்வளோதான், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆன்சரும் கரெக்ட் தான், இந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். அடுத்தது இதில் பாருங்க, இங்கே 6 இருக்குது. 6 எங்கேருந்து வந்துச்சு? அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது, இது தப்பு. அப்போ நமக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகுது? 1 and 3 இந்த 2 ஆப்ஷனுமே வந்து ஃபாலோ ஆகுது. போத் 1 and 3 வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். பவுண்டரி அனலைஸ் செக் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ரைட், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னும் ஒரு டைப் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். அதுவுமே வந்து பவுண்டரி அனலைஸ் பண்றது தான். அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இது அதே மாதிரி 5 இருக்கு. பட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர்டு, அதை வந்து முதல்ல டயகனலி கட் பண்ணியிருந்தாங்கல்ல, இங்க 4 கார்னர்ல கட் பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க கவனமா. ஸோ இதுல இது ஏபிசிடின்னு எழுதிக்கலாம். கொடுத்துருவாங்கன்னு வச்சுப்போம். இது உள்ள பிளஸ், இதில் 4 சிம்பிள் எழுதிக்கலாம். மைனஸ், இதை வந்து மல்டிப்ளிகேஷனு, இதை வந்து டிவிஷன். ஐயோ, இதில் ப்ளஸும் மல்டிப்ளிகேஷனும் கன்ஃபியூஸ் ஆகும் எழுதும்போது, அதனால இந்த சர்க்கிள் போட்டுக்கிறேன் மல்டிப்ளிகேஷனை சுற்றி. ரைட், இப்போ இதில் எதெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும்? நமக்கு நல்லா தெரிஞ்சதான் எதெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். அதே தான் ஏயும் சியும் ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும், டியும் இயும் ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ அண்ட் சி ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு விசிபிளாக இருக்கக்கூடியது ஒன்று ஏ விசிபிளாக இருக்கும், இல்லைன்னா சி விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி டி அண்ட் இ வந்து ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கணும். ஒன்று டி விசிபிளாக இருக்கணும், இல்லைன்னா இ விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி அப்போ பியோட ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? பியோட ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? இந்த ஸ்கொயர் ஒரு ஃபேஸ் வந்து ஆப்போசிட் ஃபேஸா இருக்கும். இதுக்குள்ள இப்போ டிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டிவிஷன் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதிக்கோங்க. பிளஸ்
அடுத்தது என்ன ஒரு மைனஸ், இங்க என்ன இருக்கு மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி இருந்திருக்கணும். இங்கேயுமே பவுண்டரி செக் பண்ணணும். பவுண்டரி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்போ சி எடுத்துக்கலாம், இந்த இடத்துல சி எடுத்துக்கலாம். சியோடைய பவுண்டரி அப்படின்றது வந்து இங்க முடியுதா, இது இல்ல இதை விட்டுறணும், இது இல்ல இதை விட்டுருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லா சியோடைய பவுண்டரியா இருக்கும். இது ஃபுல்லுமே சியோடைய பவுண்டரியா இருக்கும். ஷேட் பண்ணிருக்கல ரெட் கலர்ல, இது ஃபுல்லாவே சியோடைய பவுண்டரியா இருக்கும். இது வர இங்க வரைக்கும் வருது, இது வர சியோடைய பவுண்டரியா இருக்கும். அப்ப சியோடைய பவுண்டரியில எதெல்லாம் வருது, சியோடைய பவுண்டரியோட சிம்பிள்ஸ் எதெல்லாம் இருக்கு, நமக்கு அந்த மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. இது ரெண்டுமே வந்து சியோடைய பவுண்டரியில இருக்கும். ஓகே, ஸோ வேற கலர் எடுத்துக்கலாம், அப்போ நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். கிரீன் கலர் எடுத்துக்கோம். இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம்னா டியோடைய பவுண்டரியில என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. இங்க இல்ல, ஸோ இந்த இடத்துல அந்த பீஸ் இல்லை, அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க ஒரு பீஸ் இருக்கு டிவிஷன், அது வரும் டியோடைய பவுண்டரியில. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க இருந்து அதே மாதிரி வந்து இது முடிகிறது வர டியோடைய பவுண்டரி வரும். அது சிக்கும் வர அந்த பவுண்டரி, இது முடிகிறது வர டியும் வரும். அப்ப டியோடைய பவுண்டரி என்னெல்லாம் வருது, டியோடைய பவுண்டரியில என்னெல்லாம் வருது, டிவிஷனும் டியோடைய பவுண்டரியில டிவிஷன் சிம்பலும் மல்டிபிளிகேஷன் சிம்பலும், இது ரெண்டுமே வந்து டியோட பவுண்டரியில வரும். கிளியரா, ரைட். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, அப்போ ஈயோடைய பவுண்டரியில என்னெல்லாம் வரும் செக் பண்ணுங்க. ஈயோடைய பவுண்டரியில என்னெல்லாம் வரும், ஈயோடைய பவுண்டரி எடுத்தோம்னா இங்க இருந்து ஈயோடைய பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இது ஃபுல்லா ஈயோடைய பவுண்டரி, இங்க வர முடியுதா, இந்த முடிகிற இடம் வர ஈயோடைய பவுண்டரியா இருக்கும். அப்ப ஈயோடைய பவுண்டரியில என்னெல்லாம் வருது, நமக்கு பிளஸ் சிம்பலும் மைனஸ் சிம்பலும், இந்த ரெண்டு சிம்பலும் ஈயோடைய பவுண்டரியில வருது. ரைட். அடுத்தது பாருங்க, இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது யாரு, ஏ. ஏயோட பவுண்டரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். அதே மாதிரி இங்க வந்தோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் வருது. ஸோ ஏயோட பவுண்டரியில என்னெல்லாம் வருது, ஏயோட பவுண்டரியில என்னெல்லாம் வருது, டிவிஷன் சிம்பிளும் மேல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிள், இந்த ரெண்டுமே வந்து ஏயோட பவுண்டரியில வருது. ஸோ இது முக்கியமான கண்டென்ட், என்னென்ன வருது அப்படின்றத வந்து கவனமா பார்க்கணும். இது எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முக்கியமான கண்டென்ட். ஓகே, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துடலாமா, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துடலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதில் ஒரு ஷேடட் ரீஜன் ரெட் கலரு, இதில் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு, இதில் வந்து அதே மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகணும், சுற்றி சர்க்கிள் போட்டுக்கலாம், இங்கே வந்து டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, டன். நம்பரிங் 1 2 3 4 5, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கண்டென்ட் தான். 1 ஆப்போசிட்ல 3 இருக்கும், 4 ஆப்போசிட்ல 5 இருக்கும், 2 ஆப்போசிட்ல அந்த ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கும், அதுல டிவிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுல எதுல வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் அந்த பார்டர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்றோம். பிளஸ் அதே மாதிரி ஆர்டரா இருக்கா அப்படின்றத கரெக்டா எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இது வந்து நமக்கான ஹிண்ட் கொடுத்துட்டு கிவன் கொஸ்டின்ல இருந்து இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க, கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க, நான் எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கான கொஸ்டின் இங்க இருக்கு, இதுதான் கொஸ்டின். இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ், இதுதான் கொஸ்டின். இது நான் வந்து இது வந்து சொல்யூஷன், நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா, இது கிவன் கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க.
ஸோ 4 டப்பா வரைஞ்சிப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இதெல்லாம் பெருசாக பிவிக்யூவில் கேட்டதில்லை, இல்லை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணி இருந்திருக்கலாம், அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இல்லாதது அப்படின்றதுனால நம்ம இப்போ ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அவ்வளோ முடிஞ்சிச்சு. உள்ள ஃபில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதில் வந்து ப்ளஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் வந்து அந்த ஷேடட் சிம்பிள் ஒன்று பார்த்தோம்ல, அது இருக்குது. ரைட்டா? அடுத்தது இந்த சைடில் பார்த்தோம்னா 1 and 5 இருக்குது. அதே மாதிரி இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ், இதில் அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, இதில் அந்த ஷேடட் ரீஜன் இருக்குது, அண்ட் இதில் டிவிஷன் சிம்பிள் இருக்குது. இங்கே 4. கிளியர்? இதில் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனை சுற்றி நான் வந்து ரவுண்டு போட்டிருக்கேன், அதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஏன்னா நமக்கு ப்ளஸும் மல்டிப்ளிகேஷன் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றனால. இதில் அந்த ஷேடட் ரீஜன் இருக்குது, இதில் வந்து அந்த டிவிஷன் சிம்பிள் இருக்குது. இதில் 1 and 4 இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்லாம் ஃபாலோ ஆகும்ன்றதை செக் பண்ணி பார்ப்போம். 1 or 3 இருக்கணும். 1 இங்கே நம்ம ஆப்ஷன் எடுத்து எழுதினா ஆல்ரெடி 1 இருக்கணும், or 3 இருக்கணும். இங்கே 1 இருக்குது 3 இருக்குது அப்படின்றனால இந்த ஆப்ஷன் அதுக்கு மேலே பார்க்க தேவையில்லை, இது ஃபாலோ ஆகாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின், இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா, ஓகே செகண்ட் ஆப்ஷனை பார்த்துடலாமா? செகண்ட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கணும், or 3 இருக்கணும். இங்கே 1 தான் இருக்குது, ஓகே. 4 இருக்கணும், or 5 இருக்கணும், 5 தான் இருக்குது, அதுவும் ஓகே. வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். இதை இப்போ பார்த்தோம்னா நமக்கு 5 இப்போ 2 இருக்கணும், ஆர் சிம்பிள்ஸ் இருக்கணும், இந்த சிம்பிள்ஸ் இருக்கு, ஓகே. பட் பவுண்டரி வேணும். பவுண்டரின்னு பார்த்தோம்னா நமக்கு 5 பவுண்டரியில் என்னெல்லாம் வரும்? 5 பவுண்டரியில் அந்த ஷேடட் ரீஜன் வரும் அண்ட் ப்ளஸ் சிம்பிள் வரும். இந்த ரெண்டுமே வரணும் 5 பவுண்டரியில். நமக்கு இங்கே 5 பவுண்டரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஷேடட் சிம்பிள் இருக்கு, பட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? இல்லை. இங்கே என்ன இருக்கு? டிவிஷன் சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு, இதுக்கு மேலே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஃபாலோ ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கே 1 or 3 இருக்கணும், 3 தான் இருக்கு, ஓகே. 4 இருக்கணும், or 5 இருக்கணும், 5 தான் இருக்கு, ஓகே. 2 இருக்கணும், or சிம்பிள்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் தான் இருக்கு, அதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் சிம்பிள்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 3 பவுண்டரி 3 கொடுத்துருக்காங்க, ஸோ 3 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 3 பவுண்டரியில் என்னெல்லாம் வரணும்? நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும். 3 பவுண்டரியில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. 4 பவுண்டரியில் என்னதான் வரும்? 4 பவுண்டரியில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும் அண்ட் டிவிஷன் சிம்பிள் வரும். இப்போ 4 இப்போ 2க்கு மியூச்சுவலாக இருக்கக்கூடியது 3க்கும் 4க்கும் மல்டிப்ளிகேஷன் மியூச்சுவலாக இருக்கும். இங்கே இருக்கா 3க்கும் 4க்கும் மியூச்சுவலாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் பக்காவாக ஃபாலோ ஆகுது. தேர்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. நமக்கு என்னெல்லாம் வரணும்? 4 பவுண்டரியில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். 4 பவுண்டரியில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, 4 பவுண்டரியில் டிவிஷன் இருக்கு. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் செக் பண்ணிடலாம். 1 or 3 1 தான் இருக்கு, ஓகே. 4 or 5 4 தான் இருக்கு, ஓகே. 2 or சிம்பிள்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் தான் இருக்கும், ஓகே. அது பிரச்சனை இல்லை. இப்போ 4 பவுண்டரியில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் இருக்கு, அதுவும் பிரச்சனை இல்லை. 1 பார்த்தோம்னா 1 பவுண்டரியில் நமக்கு என்னெல்லாம் வரும்? அந்த ஷேடட் ரீஜன் 1 வரலாம், அதே மாதிரி இந்த பக்கம் டிவிஷன் சிம்பிள் வரும், இந்த ரெண்டும் வரும். இப்போ 1 பவுண்டரியில் பார்த்தோம்னா ஷேடட் ரீஜன் இருக்கு, டிவிஷன் சிம்பிள் இருக்கு, பக்காவா வருது. ஆப்ஷன் 4ம் ஃபாலோ ஆகும். ஸோ நமக்கு இதில் இருந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 and 4 இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கொடுத்துடலாம். இதுதான் ஆன்சர், ஓகேவா? 3 and 4 ரெண்டுமே ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் ஆஃப் டைல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் கொஸ்டின். ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து உங்களை ரெகுலராக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட குரூப் டி அண்ட் அப்கமிங் சிஹெச்எஸ்எல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்து போத் ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ அதை வந்து பாருங்க, இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். வில் see you in the next video. Bye.